நம்ம ஈர்ப்பு விதியை பற்றி புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்காட்டியும் நம்ம வாழ்க்கையோட அடிப்படையே பார்த்திங்கன்னா இந்த விதியை சார்ந்து தான் இருக்குது. அதாவது எதை நம்ம அதிகம் நினைக்கிறோம், எதை உணர்கிறோம், எதை நம்ம அதிகமாக நம்புகிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி சின்ன வயசுலேருந்து இன்றைக்கு வரைக்குமே நிறையா விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்து நடந்திருக்குன்னு சர்ப்ரைஸ் ஆகிருப்போம். அதாவது ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்களாக இருக்கட்டும், நம்ம ஏற்படுத்திக்கிட்ட வருத்தங்களாக இருக்கட்டும், அதாவது ஒரு சின்ன சின்ன சந்தோஷமாக இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட வருத்தங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் முன்னாடி அதை பற்றின சிந்தனை நமக்கு இருந்திருக்கும். அப்போது இங்கே என்ன சொல்ல வரேன்னா, ஈர்ப்பு விதி நீங்கள் கற்றுக்கிட்டாலும் சரி, இது நீங்கள் புரிஞ்சுக்காட்டியும் சரி, இந்த அடிப்படையை மீறி உங்கள் வாழ்க்கை நடக்காது. அப்போது இது ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இதை கற்றுக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் எப்படி நம்ம வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கலாம், எந்த எண்ணம் என்னோடய வாழ்க்கைக்கு தடையாக இருக்குது அப்படின்றத நீங்கள் உணர முடியும். வாழ்க்கைக்கு நம்ம என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட முடியும். இந்த சக்ஸஸ் ஸ்டோரியோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஈர்ப்பு விதியை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை அறியாமையே உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கப்படுற அத்தனை விஷயங்களுமே ஈர்ப்பு விதியை சார்ந்தது தான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. என்ன இந்த கோட்பாடு கீழே தான் வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் இன்னும் சிறப்பாக உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு உங்கள் எண்ணங்களை சரிவர பார்த்துப்பீங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டோரி நான் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தினேன், அதனால் நான் சக்ஸஸ் ஆகிட்டேன்னு சொல்லாமல், ஈர்ப்பு விதின்னு ஒன்று தெரியாமல் நான் பயன்படுத்திகிட்டு இருந்தேன், என் வாழ்க்கை இதனால் மாறுச்சு அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, இது நம்ம வாழ்க்கையிலேருந்து பிரிக்க முடியாத ஒரு விதி. இதை நம்ம உணரும்போது நமக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக தான். சரி, இப்போ இந்த கதைக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஈரோட்டிலேருந்து பேசுகிறேன். இது என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு ரியல் ஸ்டோரி. இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சீரியஸாக இப்போ நினச்சி பார்த்தா ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது. நம்ம நினச்சது எல்லாமே கைக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது. ஸோ என்னாச்சுன்னா, நான் 2007 காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போதே எனக்கு ஒரு பெரிய ட்ரீம், எம்பிஏ முடிக்கணும். அதுவும் ஒரு நல்ல லீடிங் காலேஜ், இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலேஜில் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. பட் நான் யூஜி படித்தது, ஸ்கூல் வரைக்கும் படித்தது எல்லாமே +1 +2 எல்லாமே சயின்ஸ் குரூப். எம்பிஏங்கிறது ஆர்ட்ஸ் குரூப். ஸோ நான் சயின்ஸ்லேருந்து எப்படி ஆர்ட்ஸுக்கு போவேன், என்னால் அங்கே போய் மேனேஜ் பண்ண முடியுமா, அதெல்லாம் எதுவுமே தெரியல. ஆனால் எனக்கு ஏன் அந்த ஆசை வந்துச்சுன்னு தெரியல. ஜஸ்ட்டு எனக்கு ஒரு டாப் யூனிவர்சிட்டியில் ஒரு எம்பிஏ பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ட்ரீம். அப்போது எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரியாது, விஷன் போர்ட், விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன் இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி ஒரு 7-8 மந்த்ஸ் வரைக்கும் ஒரு எம்பிஏ பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ட்ரீமாக இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே தெரியல. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எனக்கே மைண்டில் தோணுச்சு, நம்ம படிக்க போகிற காலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நானே விசுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெஸ் கோடு இருக்கும், இந்த மாதிரி ட்ரெஸ் கோடு யூனிஃபார்ம் இருக்கும், அதோட கலர் எப்படி இருக்கும், நம்ம கிளாஸுக்கு கொண்டு போகிற பேக் இந்த மாதிரி இருக்கணும், ஷூ இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் நிறையா விஷயங்கள் நானே விஷுவலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது எனக்கு விஷன் போர்டு பற்றி எதுவும் தெரியாது. நான் ஹாஸ்டலில் வால்லெல்லாம் ஒரு A4 சைஸ் பேப்பரில் ஸ்கெட்சில் நல்லா போல்டாக இந்த மாதிரி எம்பிஏ பண்ணுறேன், ஒரு டாப் யூனிவர்சிட்டியில் பண்ணுறேன், நான் அங்கே ரொம்ப நல்லா ஷைன் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நான் விஷன் போர்டு மாதிரி க்ரியேட் பண்ணி அங்கங்கே வாலில் பேஸ்ட் பண்ணிடுவேன். அப்போது அஃபர்மேஷன்ஸும் பற்றி எனக்கு தெரியாது. இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷன் வேர்ட்ஸ், என்னால் முடியும், சயின்ஸும் ஆர்ட்ஸும் வேறு ஸ்ட்ரீமாக இருந்தாலும் என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரியும் நிறையா வேர்ட்ஸ் எல்லாம் வாலில் எழுதி நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருவேன். இதெல்லாம் என்னாச்சு அப்போது அதுக்கப்புறம் நான் கேட் எக்ஸாம், GRE எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். இது ஒரு பக்கம் போயிட்டுருந்துச்சு. காலேஜ் 3rd இயர் முடிஞ்சாச்சு. முடித்ததுக்கப்புறமும் கேட்டு எழுதினேன், GRE எழுதினேன். எதுலேயுமே ஸ்கோர் நான் எதிர்பார்த்த அளவு வரல. அந்த டைமில் அதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்டில் இதுக்கு மேலே நீ ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் போவேன்னா ஜாபுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னுட்டாங்க. அப்போது ஃபினான்ஷியலாக கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு வீட்டில், அதனால் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க. முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த எம்பிஏங்கிறத ஒரு 3rd இயர் பிகினிங்லேயே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஓகே ஜாபுக்கு போகலாம், இந்த மாதிரி ஜாபுக்கு போகலாம் அப்படிங்கிறத நான் தேட ஆரம்பிச்சிட்டேன். நான் 3rd இயர் முடியுது அப்படின்னும் போது அடுத்து ஜாபுக்கு ட்ரை பண்ணுவோம் இல்லையா, அதனால் நான் 3rd இயர் பிகினிங்லேயே இந்த எம்பிஏ கனவெல்லாம் வச்சுட்டு
ஜாபுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு ஆசை ஓடிட்டே தான் இருந்துச்சு, ஒரு எம்பிஏ கிடச்சிச்சின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஓடிட்டு இருந்துச்சு. பட் வீட்டோட சுச்சுவேஷன் கன்சிடர் பண்ணும்போது ஓகே ஜாபுக்கும் போய் தான் ஆகணும், ஏன்னா வீட்லேயும் இதுக்கு மேலே வந்து பேர்டன் பண்ண முடியாது அப்படிங்கிறதும் அந்த ரியாலிட்டியும் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் நான் ஓகே ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து யோசிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியும் என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். 3rd இயர் முடிஞ்சாச்சு. 3rd இயர் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஜாபும் இல்லை, எம்பிஏ பண்ணுறதுக்கும் அதுக்கான ஆப்ஷன்ஸும் எதுவும் இல்லை. ரெண்டுமே வந்துட்டு இல்லை, ஒரு பிளைண்டாக தான் இருந்துச்சு. ஒரு 6 months வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியவே இல்லை எனக்கு. சரி ஜாபே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் எக்ஸாம்ஸ்க்காக வீட்லேயே இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். எக்ஸாம்ஸ் வந்து எழுதிட்டே இருந்தேன். அப்போது வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னா, அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு வி கேன் டூ எம்பிஏ ப்ளஸ் அங்கேயே வந்து அதை கம்ப்ளீட் பண்ணும்போது அங்கேயே வந்து ஜாபும் கிடைக்கும். அந்த எம்பிஏ பண்ணுற பீரியடுக்கு மந்த்லி நம்மளுக்கு ஒரு ஸ்டைஃபன், ஒரு உதவித்தொகை மாதிரி நம்மளுக்கு மந்த்லி ஒரு அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நம்மளோட பேசிக் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். அதுபோக அந்த எம்பிஏ படிக்கிறதுக்கான ஃபீஸ் வந்து அவங்க லோனாக கொடுத்துருவாங்க. நம்ம ஜாபில் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து மந்த்லி நம்மளோட சேலரியிலிருந்து டெபிட் ஆகிக்கும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடச்சிது. இது வந்து எனக்கு சத்தியமாக வந்து அந்த டைமில் நம்பவே முடியல, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதே வந்து அந்த டைமில் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அது ஏன் என் கண்ணில் மாட்டுச்சு, அதை கரெக்டாக எங்கள் அப்பா கொண்டு வந்து எங்கிட்ட அதை காட்டினார், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படின்னுட்டு. எங்கள் அப்பாவுக்கு நான் எம்பிஏக்கு இந்தளவுக்கு படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு இது என்னோடய ஆசை அப்படிங்கிறத எங்கள் அப்பாவுக்கு வந்து தெரியாது. எம்பிஏ நான் படிக்கணும்னு சொன்னேன், வேண்டான்னாங்க. நான் அதோட விட்டுட்டு ஜாப் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எம்பிஏ இந்தளவுக்கு பண்ணணும்னு நினச்சதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. ஆனால் அது எல்லாமே வந்து கரெக்டாக அந்த டைமில் நடந்துச்சு. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஜஸ்ட் அதுக்கு அப்ளை பண்ணேன். அதோட எக்ஸாம்ஸ், இன்டர்வியூ, குரூப் டிஸ்கஷன் எல்லாத்துலேயும் கிளியர் பண்ணி அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே ஃபஸ்ட் டே என்டர் ஆகும்போது நான் என்னென்ன இமேஜின் பண்ணி வச்சுருந்தனோ எல்லாம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அந்த யூனிவர்சிட்டி பில்டிங் எப்படி இருக்கும்னு நான் நினச்சிருந்தேன். என்ன ட்ரெஸ் கோடு வந்து நான் பிளேசரும் பேண்ட்டும் டை அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் அட்டையர் தான் நினச்சிருந்தேன். அதே அட்டையர் அதே கலரில் நான் எப்படி கிளாஸ்க்கு ஒரு பேகு கொண்டு போகணும்னு நினச்சேனோ அந்த பேகு கூட அங்கே யூனிவர்சிட்டிலே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காமனாக ப்ரொவைட் பண்ணாங்க. ப்ளஸ் ஷூ, நான் நினச்சது எல்லாமே. எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு, எப்படி எனக்கு அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னு என்னால் சொல்ல முடியல. பட் நான் வந்து ஒரு புது இடத்துல இருக்கேன் அப்படிங்கிற ஃபீலே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து நான் நினச்சிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ 3.5 வருஷமாக நான் நினச்சிக்கிட்டு இருந்த அதே திங்ஸ் தான் வந்து என் கண்ணு முன்னாடி இருந்துச்சு. என்னால் அதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் எப்படி நினச்சினோ அதே மாதிரி தான் எல்லாமே இருந்துச்சு. நான் பேசிக்காக வந்து ஒரு கிராமத்திலிருந்து பிறந்து வளர்ந்து போனது தான். கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து அந்த அட்மாஸ்பியருக்கு நான் கண்டிப்பாக அந்த சூழ்நிலையை பார்த்து பயந்துருக்கணும். இவ்வளோ பெரிய பில்டிங், இவ்வளோ ஆளுங்க, அதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக பயந்துருக்கணும். பட் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே, ஒரு பிஞ்சளவு கூட அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே வரல. ஏதோ ரொம்ப பழக்கப்பட்ட இடம் மாதிரி, எல்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நானே எல்லாத்தையும் தனியாக தான் அந்த இடத்துல மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி கிளாஸ்லேயும் வந்து எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஆளுங்க இருக்கணும் அப்படிங்கிறது நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒரு 2 பேராவது இருக்கணும் மினிமம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அதே மாதிரி தான் எங்கள் கிளாஸில் 60 மெம்பர்ஸ், ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் மினிமம் 2 பேராவது இருந்தாங்க. அதுவும் வந்து ஒரு பெரிய ட்ரீம் தான். அதுவும் நான் நினச்சது அப்படியே நடந்துச்சு. இதில் என்ன பெரிய சர்ப்ரைஸ்னால், நான் ஒரே டைமில் எனக்கு ஜாபும் வேணும் வேலையும் வேணும் அப்படிங்கிறது தான் வந்து யோசித்தேன். ஆனால் அது இந்த யூனிவர்ஸ் வந்து 2ஐயும் கம்பைன் பண்ணி 2ஐயுமே கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து நான் சத்தியமாக கனவுல கூட எதிர்பார்க்கல. ஸோ அது வந்து எனக்கு நடந்தது வந்து எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்னென்னு தெரியறதுக்கு முன்னாடி. ஆனால் இது லா ஆஃப் அட்ராக்ஷன், நம்ம நினச்சதெல்லாம் இந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இது நடந்து முடிஞ்சு ஒரு 7-8 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் அப்போது நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல, பெருசாக அதை பற்றி எதுவும் இது பண்ணிக்கவும் இல்லை. இப்போ ஒரு 2-3 months முன்னாடி தான் சீக்ரெட் மூவி பார்த்தேன். அதுக்கப்புறம் சீக்ரெட் புக் வாங்கி படித்தேன். அதுக்கப்புறம் இப்போது எபிக்recap வந்து என் ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது பாருன்ட்டு. இப்போ அதை பார்த்துட்டு நான் எல்லாமே ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போயும் எனக்கு நிறையா கோல்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து
சீக்கிரமாக ரொம்ப ஹாப்பியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணிவிட்டு இன்னும் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நிறையா போடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.